أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وهو ولي الصالحين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا وحبيبنا محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعه بإحسان إلى يوم الدين. அன்பிற்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு இந்த இடத்துல அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வாழ்க்கை வரலாறும் அதிலிருந்து நாங்கள் படிக்கிறதுக்குள்ள பாடங்களும் என்ற தலைப்பில் சில விஷயங்களை நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்துல விளங்கிக் கொள்வோம். பொதுவாகவே வரலாறு மூலமாக பாடம் பெறுறதுங்கிறது முக்கியமான ஒன்று. வரலாறுகளிலிருந்து பாடங்களை பெறுவது முக்கியமான ஒன்று. அதிலையும் குறிப்பாக எங்களுடைய இஸ்லாத்திட வரலாறில் இந்த நாங்கள் சொல்லுவோமே அந்த வரலாற்று புருஷர்கள், அதாவது வரலாறில் மிக முக்கியமான பங்கு வகித்தவர்கள் அல்லது ஒரு கொள்கையின் வரலாறில் பெரிய அளவுல பங்காற்றினவங்க என்ற அடிப்படையில் நாங்கள் அவங்களோட வரலாறுகளை நிறைய படிக்கோம். அந்த பின்னணியில பார்த்தா அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு சிறந்த பெண், நபியினாலே பாராட்டப்பட்ட ஒருவர். இந்த தந்த கணவனுக்கு மிகவுமே விசுவாசமான ஒரு மனைவியாக இருந்தது மட்டுமல்ல, இந்த சத்திய கொள்கைக்கு பெரிய அளவுல ஒரு பங்கு வகிச்சா அதற்கு தியாகம் செஞ்சவங்க தான் அவங்க. இந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வரலாறுல சில நேரத்தில் பொதுவாக இப்படி பார்க்கலாமே, பெண்கள் அவங்களோட வரலாறுல பெண்களுக்கு தான் பாடம் இருக்குது, படிப்பினை இருக்குது. ஹதீஜா நாயகியோட வாழ்க்கை வரலாறுல ஆண்களுக்கு கூட படிக்கிறதுக்கு இருக்குது. உறுதியான ஈமான், அந்த கொள்கைக்காக தன்னை அர்ப்பணித்து தன்னிடம் உள்ளதையெல்லாம் தியாகம் செய்கிற அந்த குணம், இதெல்லாம் ஆச்சரியமானது. ஆண்கள் கூட அதுல ஹதீஜா நாயகியோட வாழ்க்கையிலிருந்து படிக்கணும் என்று சொல்லலாம் என்ற அளவுக்கு அவங்க இருந்தாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இந்த கொள்கையை ஸ்தாபித்த நேரத்தில் இருந்தவங்க. அது அவங்களோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு கொள்கை அது ஆரம்பித்து ஸ்திரமாகி அதுக்கு பின்னால வளர்ந்து அது பறந்து நிறைய அது விசாலமாகலாம். அதுல பல பேர் பிற்காலத்துல வருவாங்க. அவங்க நிறைய சாதனைகள் பண்ணுவாங்க, நிறைய பங்களிப்பு பண்ணுவாங்க. ஆனால் எந்த ஒரு கொள்கையுடையதும் ஆரம்ப கட்டம் மிக முக்கியமானது. அதனுடைய ஆரம்ப நாட்கள் இருக்குது, அதுதான் மிக முக்கியமானது. பின்னால பலர் வருவாங்க, நிறைய எழுதுவாங்க, நிறைய பேசுவாங்க, நிறைய கொடுப்பாங்க அந்த கொள்கைக்காக. ஆனாலும் அந்த ஆரம்ப கட்டத்தின் கஷ்டம், அந்த கட்டத்துல பண்ற தியாகம்ங்கிறது விசேஷமானது. அதனாலதான் எனக்கு ரசூலுல்லாஹி சொன்னாங்க, சஹாபாக்களை பொதுவாக நீங்க உஹது மலை அளவு செலவழித்தாலும் மற்றவங்க எங்க சஹாபாக்கள் ஒரு சின்ன ஒரு தொகை, கைப்பிடி அளவு மாதிரி சின்ன தொகை அவங்க செலவழிச்சதுக்கு சமனாகாது. காரணம் என்னன்னா, ஒரு கொள்கையின் ஆரம்ப கட்டம் தான் சோதனைகள் நிறைந்த கட்டம். அங்கதான் அந்த கொள்கை ஸ்தாபிக்கப்படுது. அந்த அடிப்படையில ஹதீஜா நாயகி மிகவுமே முக்கியமான ஒரு இடத்துக்கு அங்கே வந்திருக்கிறாங்க. அதுல இன்னொரு இதை பார்க்கலாம். உங்களுக்கு என்னென்றால், சில கொள்கைகள் இருக்குது, அது ஆரம்பத்துல கடுமையா எதிர்க்கப்படும். மிச்சம் சிரமப்பட்டு ஒரு 4 பேர் 10 பேர் மாதிரி தான் அதுல இருப்பாங்க. கடுமையான எதிர்ப்புல அவங்க அதுல கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாங்க. நிறைய அவங்களுக்கு எதிர்ப்பு, இழப்பு எல்லாம் வரும். பின்னால் அந்த கொள்கை வளர்ந்து அதுக்கு ஆட்சி அதிகாரம் வந்து வளம் வந்து பலம் எல்லாம் வந்து பெருசா வந்துடும். ஆனா ஒரு சிலர் அந்த கொள்கை ஒடுக்கப்பட்டு பலகீனமாக ஆரம்பத்தில் இருக்க போல நிறைய அதுக்கு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. பிறகு வளர்ந்த போல அதனுடைய பயன் அவங்களுக்கு அடைஞ்சு கொள்ள கிடைக்காது.
கிடைக்காது, சரியான கஷ்டப்படுவாங்க. சில வாப்பா மாதிரி அவங்க சில பேர் சரி வறுமையில் இருக்கிறவங்க வியாபாரத்துக்கு கஷ்டப்பட்டு ஒரு வியாபாரத்தை ஸ்தாபித்து அதை அப்படி கஷ்டப்பட்டு வளர்த்து ஒரு நிலைக்கு கொண்டு வருவாங்க. அவங்களுக்கு பின்னால் அந்த பிள்ளைகள் அதை வச்சு பெரிய பணக்காரர்களா மாறி பெரிய ஆடம்பரமா வசதியா இருப்பாங்க. அந்த வசதியா வாழ அந்த வாப்பாவுக்கு கிடைச்சிருக்காரு. ஆனா அவரு தான் அதை உருவாக்கிடும். ஆரம்பத்தில் அவர் பட்ட கஷ்டம் சாதாரணமானதல்ல. அப்படிப்பட்டவங்கள் ஒருத்தர் தான் கதீஜா நாயகி. கதீஜா நாயகி ஆரம்பத்தில் இந்த கொள்கைக்கு தன்னை அர்ப்பணிச்சாங்க, அதுக்காக நிறைய சிரமப்பட்டாங்க. ஆனா இந்த கொள்கை பின்னால வளர்ந்துச்சு. நபி அவங்க ஹிஜ்ரத்தை வந்து மதீனாவுக்கு வந்து ஆட்சி கிடைச்சி அதிகாரம் கிடைச்சி பல நாடுகள் இஸ்லாத்திர கட்டுப்பாட்டுக்கு கீழே வார மாதிரி எல்லாம் இருந்துச்சு அரபு தேசத்துல. அந்த கட்டத்தை அவங்களுக்கு காண கிடைக்கல. அதை காண்றதுக்கு முன்னாலே அவங்க மௌத்தாவிட்டாங்க. எந்த அளவுனா தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன்னாலே மௌத்தாவிட்டாங்க. அப்ப இந்த கதீஜா ரலியல்லாஹு வரலாறை நாங்க எடுத்து பார்த்தா, குறிப்பாக பெண்கள், இப்ப நாங்க சும்மா பார்ப்போமே, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் எங்களுக்கு முன்மாதிரி. இப்படித்தானே பொதுவா மார்க்கத்தை சொல்லுவதில் அவர்கள் தான் முன்மாதிரி. நபி சொன்ன அந்த மார்க்கம் இருக்குதே, அவங்க சொன்ன வாழ்க்கை முறை, ஒழுக்கம், நம்பிக்கைகள், அப்படி மாதிரி இபாதத்துகள் மாதிரி நபி சொன்ன அந்த வாழ்க்கை முறை இருக்குது. அதை வாழ்ந்தவர்கள் என்ற அடிப்படையில அந்த காலத்தில் நபியோட இருந்த ஆண்கள் பெண்கள், பொதுவாக ஆண்கள் அவங்க சஹாபாக்கள், நபியின் தோழர்கள். அப்போ ஒரு பெண்களுக்கு ஒரு பெண் எப்படி இந்த கொள்கையில் இருப்பது, இந்த கொள்கையை கற்பணிப்பது, இந்த கொள்கையை கடைபிடிப்பது, அப்படி இருக்கிறேன்றதை பார்க்கறதுக்கு சஹாபா பெண்கள் தான் அவங்களுக்கு முதலாவது முன்னுதாரணம். இந்த உம்மத்துல முதல் ஜெனரேஷன் அவர்கள் தானே, சஹாபாக்கள் தான். எனவே பெண்களுக்கு பெண்ணெங்கிற அமைப்புல ஒரு பெண் ஒரு முழுமையான முஸ்லிமாக, ஒரு பெண் ஒரு முழுமையான ஈமான்தாரியாக வாழ்வதற்குள்ள முன்மாதிரியை பெண்களிடம் முன்மாதிரியா இருக்கலாம். இது மார்க்கத்தை அமுல்படுத்துறதுல, அதை கடைபிடிக்கிறது. அந்த அடிப்படையில என்றைக்குமே பெண்களுக்கு முன்மாதிரி பல பேர் இருக்கலாம். இன்னைக்கு நவீன உலகத்தில் கூட நிறைய படிச்ச பெண்கள், அப்படி பெண்கள் தயாகம் பண்ற பெண்கள் அப்படி இருக்கிறாங்க. இவங்க எல்லாருடையும் பெண்களுக்கு முன்மாதிரி சஹாபாக்களில் பெண்கள் தான். எனவே சஹாபாக்களில் பெண்களுடைய வரலாறு நிறைய நாங்க படிக்கணும். அதுல எல்லாம் இருக்கு. இந்த பெண்களை நீண்ட இபாதத்துகள், வணக்கங்களுக்கு ஓடுமா, அல்லது ஒரு நல்ல குடும்ப தலைவியா இருந்து செயல்பட்டதுக்கு ஓடுமா, அல்லது சில சந்தர்ப்பங்கள்ல இஸ்லாத்துக்காக போராடி துணிச்சலாக வீரமாக செயல்படுறதுக்கு ஓடுமா, எல்லாத்திலையும் சஹாபாக்கள்ல பெண்கள் இருக்கிறாங்க. எல்லாத்திலையும் இருக்கிறாங்க. படிக்கிறதுல ஆர்வத்துக்கு, இஸ்லாத்தை தெரிஞ்சு கொள்றதுல ஆர்வத்துக்கு, கணவனுக்கு ஒரு நல்ல மனைவியா வாழ்றது, பிரச்சனைகளை கையாள்றதுக்கு நாங்க வேற வேற பெண்கள் இருப்பாங்க, நாங்க இல்லைன்றல. ஆனா இது எல்லாத்தையும் விட முதல் நிலையில் எல்லாத்துக்குமே பெண்கள் இருக்கிறாங்க, சஹாபாக்கள். நீங்க தேடி பார்த்தா ஆச்சரியப்படுவீங்க. இந்த கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா வரலாறு தான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கதீஜா நாயகியை பொறுத்தவரையில இவங்க கதீஜா பின்த் ஹுவைலித், இவங்களோட பேர் ஹுவைலித், இவங்களோட பேர் கதீஜா. அந்த கதீஜா தெரிஞ்ச பேர். இஸ்லாமிய உலகில் மிகவுமே பிரபலமான, மிக அதிகமாக வைக்கப்பட்ட பெண்கள் பேர்கள் ஒன்றுதான் கதீஜாங்கிற பேர். நாங்க எல்லாருமே சரி புரியும். எந்த அளவுனா ஊர்ல இருக்கிற பேரோட வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, விசேஷமா பெண்கள் விருப்பம் இல்லை, உமாமா. ஆனா நாங்க பல சந்தர்ப்பங்கள்ல கதீஜாட பேரை வைப்போம். ஊர்ல 10 பேர் இருந்தாலும் எந்த பிள்ளைக்கு 11ஆவதா வைப்போம். காரணம் அது ஹதீஜா என்கிறேன். ஹதீஜாவுடன் அப்படி ஒரு பற்றொன்றை அல்லாஹ் உம்மத்தில் வைத்திருக்கிறார். அந்த பற்றே ஒரு அடையாளம். கதீஜா நாயகி அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பெண்மணி. கதீஜாட சரியா சொல்ல போனா இப்ப நிறைய பேர் கதீஜா வைக்கிறேன். இதுலயும் தேடி பார்த்தா 4-5 கதீஜா இருக்க மாதிரி, ஒரு ஊர்ல நிறைய இருக்கிற கதீஜா மாதிரி. கதீஜாட கருத்தை பார்த்தாலும் பெரிய கருத்தொண்டு இல்லை, பேருக்கு கருத்து பார்ப்பாங்களே, அழகான கருத்து அல்லது அப்படி அறிவாளி, புத்திசாலி, அப்படி இப்படி எல்லாம் பார்ப்பாங்களே. கதீஜான்னு சொல்லுற கருத்தும் பெருசா அதுல விளங்கல்ல. உண்மையிலே சொன்னா கதீஜாவுக்கு கருத்து என்னண்டா, சும்மா எல்லாருக்கும் நினைக்குமே கதீஜா பேர் நிறைய இருக்கிறது, அதுல கருத்து தேடாம தான் நாங்க வைக்கிறோம். ஏன்னா நபியின் மனைவி சாதாரண பெண் அல்ல, அந்த அளவு சிறப்பானவங்க நாங்க வைக்கிறோம் கதீஜா. கருத்தேன்னு தேடினா அந்த தாயிட வயிற்றுல கரு இருக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குது தான், 9 மாசம் அப்படின்னு சொல்லுவாங்களே, 10 மாசம் சுமந்து பெக்கிறது. அந்த தாயின் கருவில் ஒரு
தாயின் வயிற்றில் ஒரு கரு இருக்கிற காலம் இருக்குது. அந்த காலம் முடியறதுக்கு முதல்ல பிறந்த பிள்ளைக்கு தான் ஹதீஜான். இன்னொரு மாதிரி சொல்றதா குறை மாசத்துல பிறந்த பிள்ளை. அந்த முழுமையா அந்த கருவில் இருக்க வேண்டிய காலம் முடிய முன்னால ஒரு 8 மாசத்துல 7.5 மாசத்துல மாதிரி பிறந்த பிள்ளைக்கு தான் அரபுல ஹதீஜான்னு சொல்றது. அதுக்கு மேல அது பெரிய கருத்து விளங்கல்ல. ஆனா ஹதீஜானா இப்படியும் இருக்குதாங்க, அங்கங்களில் குறை இருக்கல்ல. குறை மாச பிள்ளையே தவிர அவங்க அங்கங்கள்ல புத்தில அப்படி குறைகள் இருக்கல்ல. குறமாச பிள்ளை எல்லாமே அங்கவீனர்களாக, குறமாச பிள்ளை எல்லாமே புத்தி குறைஞ்சவங்களா இல்லையே. சில பிள்ளைகள் இருக்கிற 8 மாசத்துல கிடைப்பாங்க, ஆனா நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க, பிறகு வளர்ந்துடுவாங்க. ஹதீஜானா இது அந்த சொல்லிட கருத்து அதுதான். சில பேர் சொல்றாங்க இந்த குறமாசத்தில் பிறந்தாலும் இந்த தொடர்ந்து வாழ்ற என்ற அமைப்புல பேரு வச்சிருப்பாங்க. நான் என்ன தெரியுமா இதுல சொல்ல வரேன்டால், எல்லாரும் பேர் வைக்கிற பெரும்பாலும் கருத்தை மனதில் வைத்துத்தான். இதுல கருத்தை கூட நாம பார்க்கறது இல்லை, பிழையான கருத்து கிடையாது. ஆனாலும் ஹதீஜா மீது இருக்கிற அன்பொன்று இருக்கு. நம்மளோட மாப்பிள்ளை பேர் ஹுவைலி. இவங்க குறைஷி குலம் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கோத்திரம் இருக்கிறாங்களே குறைஷ், மக்காவில் மட்டுமல்ல முழு அரபு நாடிலும் அன்றைக்கு மிகச் சிறந்த கோத்திரம் அதுதான். அந்த கோத்திரத்தில் உள்ளவங்க தான் இவங்க. ஆனா குறைஷி குலவங்கிற அந்த பெரிய கோத்திரம் இருக்குதே, அதுல பல பிரிவு இருந்தாங்க. அது ஒரு தாய் கோத்திரம், அதுல பல பிரிவுகள் இருந்தாங்க. ரசூல்லா பனு ஹாஷிம், சில நேரம் கேட்டிருப்பீங்க பனு ஹாஷிம். இப்ப யாரு உமர் ரலியல்லாஹு பனு அதியா, பனு அதி, பனு தைம் அபூபக்கர் ரலியல்லாஹு, பனு ஜுஹரா ஆமீரா நாயகி. அதெல்லாம் ஒரு பிரிவுகள், குறைஷி 12 பிரிவுகளில் கொண்டு. அதுல ஒன்றுதான் பனு அசத்ங்கிற பிரிவு. இந்த பனு அசத்ங்கிற பிரிவுல உள்ளவங்க தான் இந்த ஹதீஜா நாயகி. ஹதீஜா நாயகியை பொறுத்தவரையில ரசூல்லாட மனைவிமார்களில், ரசூல்லாவுக்கு பல மனைவி இருந்தாங்க தானே, அதுல நபியின் பரம்பரையில் நபிக்கு மிக நெருக்கமானது ஹதீஜா நாயகி தான், மற்ற எல்லா மனைவியை விட. ரசூல்லாட 6வது அப்பா, இப்ப ரசூல்லாட அந்த ரசூல்லாட பாப்பா, அவருடைய பாப்பா, அவருடைய பாப்பாண்டு 21 பேர் வரைக்கும் சந்தேகமே இல்லாத உறுதியான பரம்பரை வரிசை ஒன்று பதியப்பட்டிருக்கு. ரசூல்லா அவட பாப்பா, வாப்பட பாப்பா, வாப்பட பாப்பா, வாப்பட பாப்பான்னு 21வது ஆள் வரைக்குமே சந்தேகத்துக்கு இடமில்லாத உறுதியான பரம்பரை வரிசை பெயர் குறிப்பிட்டு வந்திருக்கு. அதுல ரசூல்லாட 6வது அப்பா வராரு குசை என்று சொல்லி வந்தார். அவரோட பிள்ளைகள்ல ஒருத்தர் அப்துமனாஃப், இன்னொருத்தர் அப்துல் உஸ்ஸா. அந்த அப்துல் உஸ்ஸாண்ட புள்ளட படியில வந்தவங்க தான் ஹதீஜா நாயகி. எனவே ஹதீஜா நாயகி ரசூல்லாவுக்கு மிகவுமே நெருக்கமான பிதாங்களா இருந்திருக்கிறாங்க. அந்த பரம்பரையில் பரம்பரையில் நபிக்கு மிக நெருக்கமானவங்க. அப்ப ஹதீஜா நாயகி எப்ப பிறந்தாங்க, எத்தனை வயசு அப்படின்னு பார்த்தா பொதுவா ஒன்றைகளுக்கு விளங்குது. ஹதீஜா நாயகி ரசூல்லாவை விட முந்தித்தான் பிறந்தாங்க, ரசூல்லாவை விட மூத்தவங்க. அது சந்தேகம் இல்லை, பொதுவா விளங்குது நிறையா. ஆனா எத்தனை வயசு மூத்தவங்கன்றது அந்த உறுதியான ஒரு கணக்கொண்டைகளுக்கு விளங்கல். பரவாயில்ல, எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஜா நாயகியை முடிக்கப்பல நபிக்கு 25 வயசு, ஹதீஜாவுக்கு 40 வயசு, 15 வயசு மூப்பு. ஆனா அந்த 15 வயது நபியக்கான மூத்தவங்கன்றதுக்கு உறுதியான எந்த ஆதாரங்களும் கிடையாது. மூத்தவங்க தான், ஆனா 15 வயசு மூத்தவங்களா இருக்க வாய்ப்பு குறைவுங்க. சில அந்த காலத்தில் வாழ்ந்த ஆரம்ப காலத்து அறிஞர்கள் கூட இந்த பேசியிருக்கிறாங்க. 40 வயசில் கல்யாணம் முடிச்சிருக்க நபியை முடித்து 40 வயசுக்கு பின்னால் நபிக்கு 6 பிள்ளைகளை பெற்றுக் கொடுக்கிறேன்றது சாதாரண நடைமுறையில் கொஞ்சம் குறவு. பெண்களோட 40-45 வயசு பிந்து பொழுது பிள்ளைகளை பெற்கிற இதுகள் குறைஞ்சிருக்கு, குழந்தைகள் கிடைக்கிறது. எனவே அது 15 வயசு தான் மூத்தவங்கன்றது உறுதி அல்ல. ஆனா நபியை விட ஒரு 3-4 வயசாவது குறைஞ்சது மூத்தவங்க. பொதுவா மூத்தவங்க பெரிய வயசு வித்தியாசம் இருக்கிறதாக உறுதியாக தெரியும். நான் பொதுவா நினைச்சு கொண்டிருக்கிற 15 வயசு கட்டாயம் மூத்தவங்க மாதிரி. ஹதீஜா நாயகியை பொறுத்தவரையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை முடிக்க முதல்ல ஏற்கனவே 2 பேரை முடிச்சிருந்தாங்க. அபூஹாலான்னு ஒருத்தரை முடிச்சிருந்தாங்க, அவர் மூத்தாவினாரு. அதுக்கு பின்னால ஒரே நேரத்துல 2 ஆம்பளை அல்ல, ஒரு கண்ணவன் மூத்தாகினதன் பின்னால அத்தீக்கண்டு இன்னொரு ஆம்பளைய முடிச்சாங்க, இன்னொரு மாப்பிள்ளை, அவர் மூத்தாவினார். 2 பேருக்கும் குழந்தையும் கிடைச்சிச்சவங்க. முந்தி முடிச்ச 2 மாப்பிள்ளமாருக்கு புள்ளையும் கிடைச்சிச்சவங்க. அதுல ஒரு புள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இந்த புள்ளைய அந்த பொடியன ரசூல்லா ஆயிஷா ஹதீஜாவை முடிச்ச பிறகு வளர்த்தாங்க.
கதீஜா நாயகி இப்ப ஏற்கனவே 2 திருமணம் முடிச்சு விதவையாவின பெண் தான் அவங்க. ஆனா கதீஜா நாயகை பொறுத்தவரையில அன்றைய மக்காவில் மிகவுமே சிறந்த ஒரு செல்வாக்குள்ள ஒரு பெண்மணி ஒன்று. நல்ல குடும்பம், கௌரவமான மரியாதையுள்ள பெரிய குடும்பத்து பெண்மணி. அடுத்தது அழகான பெண்ணும் கூட. அடுத்தது நல்லாவே அவங்கள்ட்ட பணம் சொத்து இருந்துச்சு. இன்றைக்கு நாம சொல்ற மாதிரி சொல்லுவாங்க, அந்த தொழில் அதிபர் சொல்லி பெரிய பிசினஸை வச்சு நடத்துற அத மாதிரி ஒரு தொழில் அதிபர் சொல்ற அளவுக்கு கதீஜா நாயகி அன்றைக்கு இருக்காங்க. எனவே அவங்கள்ட்ட பணம் இருந்துச்சு, வியாபாரத்துல ஈடுபட்டாங்க. நல்லா வெளிநாடுகளுக்கு பொருட்களை அனுப்பும் அளவுக்கு வியாபாரம் பண்ணினாங்க. எனவே நல்ல பணமுள்ள, நல்ல அழகுள்ள, நல்ல குடும்ப கௌரவமும் மதிப்பும் சிறப்பும் உள்ள ஒரு பெண்மணி தான் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க அவங்களுக்கு ஜாஹிலியா காலத்துல, அந்த காலத்துல ஜாஹிலியா காலம் தெரிந்தாலும் அவங்களுக்கு, அதாவது அறிவீன காலம்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல கெட்ட பழக்கங்கள், பிழையான நம்பிக்கைகள் பலது இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஜினா மாதிரி விபச்சாரங்கள் கூட கிட்டத்தட்ட சாதாரண மாதிரி இருந்துச்சு. நல்லவர்கள் ஒரு நாளும் அதில் ஈடுபட மாட்டார்கள், ஆனாலும் இருந்துச்சு தான். அந்த ஜாஹிலியா காலத்திலேயே கதீஜா நாயகிக்கு ஊர்ல சொல்லுவாங்க தாகிரான்னு சொல்லுவாங்க, தூய பெண் என்று அந்த காலத்திலே சொல்லும் அளவுக்கு மிச்ச மரியாதையாக, ஒழுக்கமாக, நல்ல பேரோட தான் வாழ்ந்தாங்க. அப்படித்தான் அவங்க இருந்தாங்க. கதீஜா நாயகிட இவ்வளவு சிறப்புக்கு கதீஜா நாயகி போறதுக்கான காரணங்கள்ல ஒன்றுதான், இந்த இஸ்லாம் என்கிற இந்த பெரிய ஒரு மார்க்கம் இருக்குது, மறுமை வரைக்குமே நிலைத்திருக்கும் ஒரு பிரமாண்டமான ஒரு கொள்கையை இது. இப்படித்தானே இந்த கொள்கையை முதலாவது நபி ஹிராவுல முதலாவது வகை வருது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. ரமதான்ல ஒரு 20 நேரத்தில் எங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு. அப்ப ஹிராவுல இருந்து ரசூல்லா தனியா ராவ் இருக்கிறாங்க, இருட்டு. டக்குன்னு திடீர்னு முன்பின் தெரியாத ஒருத்தர் வந்து சொல்றாரு, எக்கரா ஓதுங்க. ரசூலா பயந்துட்டாங்க. சஹீஹ் புகாரில அதே சொல்றது நீ பார்த்துருக்கீங்க. பயந்துட்டாங்க ரசூலா. சொன்னாங்க என்ன ஓதுற எனக்கு தெரியாது. அப்ப அவரை மறுவாளும் ரசூல்லாவை இறுக்கி பிடிச்சு, அந்த ரசூல்லா கொஞ்சம் ஒரு பயம் இல்லாமல் போவதற்கு அப்படி செஞ்சு மறுவா ஓதுன்னு சொன்ன பொறுத்தான் எக்கரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக்ங்கிற அந்த சூரத்துல ஆரம்ப அத்தியாயத்து வச்சு அன்றைக்கு ராவ் அது நடந்த பொருள் ரசூல்லா அன்றைக்கு ராவ் இந்த குகையில இருந்து அது நடந்த பொருள் வாராங்க. வீட்டுக்கு வரப்போலே நடுங்கி கொண்டுதான் வாராங்க. ஜம்மிலோனின்னு தான் வாராங்க. போத்துக்க எனக்கு மேலெல்லாம் நடுக்குதுன்னு சொல்லி ரசூல்லா பயந்துட்டாங்க. அந்த ரசூல்லா வந்து கதீஜா நாயகி கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்கப்பட சொன்னாங்க, இப்படிதான் குகையில நான் இருக்கப்பட நடுராவுல இருக்குல முன்பின் தெரியாத ஒருத்தர் வந்தாரு, இப்படி சொன்னாரு. எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா ரசூல்லாவுக்கு அப்ப தெரியாது வந்தது ஜிப்ரீல். அப்ப நபிக்கு தெரியாது அல்லாஹ் என்னை நபியாக தெரிவு செய்திருக்கின்றான் என்று. ரசூலுல்லாஹ்க்கு அது உண்மையிலே தெரியாது. ரசூலுல்லாஹ் நினைச்சது என்ன சரி சிக்கலோ தெரியாது, என்ன சரி உயிருக்கு ஆபத்தோ அல்லது முன்பின் தெரியாது அப்படி வந்திருக்குது அப்படின்னு பயந்துட்டாங்க. அந்த நபி முதலாவது வந்து எனக்கிட்ட ஒருத்தர் வந்தாரு, இப்படி சொன்னாரு, எல்லாம் இப்படி ஓத சொன்னாருன்ற செய்தியை முதலாவது சொன்னது கதீஜா நாயகிட்ட தான். அதாவது இந்த மார்க்கம் நபிக்கு கொடுக்கப்பட்ட முதலாவது செய்தி அதை கேட்டது அந்த கதீஜா நாயகி, கேட்டது அவங்க தான். வீட்டுக்கு வந்து சொன்னாங்க. அந்த செய்தியை கேட்டது மட்டுமல்ல, இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டேன் இருக்குது. இந்த கொள்கையில் இணைந்த இதுல சேர்ந்த சில உலமாக்களின் கருத்துப்படிக்கு வரலாற்று ஆசிரியர்களும் சொல்றாங்க, இஸ்லாம் இவ்வளவு பரவி இருக்குது. 1400 வருடமாக கோடிகளாக இஸ்லாத்துல இருக்கிறாங்களே மக்கள், இன்றைக்கும் இருக்கிறாங்களே 200 கோடிக்கு கிட்ட மக்கள் முஸ்லிம்கள் இப்ப உயிரோடு இருக்கிறாங்களே. வரலாறு நெடிகளும் எத்தனையோ பெரிய தொகை. இவ்வளவு பேரும் இந்த இஸ்லாமிய உம்மத்தில் சேர்ந்து கொண்ட அங்கத்தவர்கள் தானே. இந்த இஸ்லாத்தில் இவ்வளவு பிரமாண்டமான இஸ்லாத்தில் முதலாவது வந்து சேர்ந்தது இந்த கதீஜா நாயகி. சில பேருடைய கருத்தை அப்படித்தான். அபூபக்கருக்கு முன்னால் கதீஜா தான் ஈமான் கொண்டார்கள். சில பேர் அந்த அளவுக்கு சொல்றாங்க. ஏன்னா முதலாவது நபி வந்து சொன்னது இவங்கள்ட்ட தான். ரசூலுல்லாஹ் அப்படியே இவங்க கூட்டிக்கிட்டு போயிட்டு வெரிஃபை பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி இது நுபுவத்து தான் என்று முடிவெடுக்கும் பொழுது கதீஜா அவங்கள்ட்ட இருந்தார். எனவே அவர் தான் அதனாலதான் ஒருத்தர் எழுதுகிறாரு, இந்த இஸ்லாம் என்பது ஒரு பல்கலைக்கழகம் என்று இருந்தால், இஸ்லாத்தை ஒரு பல்கலைக்கழகம் என்று வைத்துக் கொண்டால், அந்த பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்காக சேர்ந்த முதல் மாணவி கதீஜா தான். மற்ற எல்லா பெரிய ஆண்களை விட
அந்த அந்த ஒரு சிறப்பு ஹதீஜாவுக்கு இருக்குது. அப்படி வரப்போல அது ஒரு பெண்களுக்கும் ஒரு சிறப்பு தான். இஸ்லாத்தில் முதல் இணைந்து கொண்ட ஆள் ஒரு பெண் தான். அது முதல் சரியா தீர்மானிக்க கஷ்டம். சரிதான், ஆண்கள், சின்னவர்கள், பெரியவர்கள், அடிமைகள் எல்லாருலையுமே இவங்க முதலாவது தான் என்று சில பேர் சொன்னாலும், அப்படி இல்லை என்று வைத்துக் கொண்டாலும், இஸ்லாத்தில் முதல் வந்த 3 பேர் என்று எடுத்தார். முதலில் வந்த 3 பேர் என்று எடுத்தா அதுல கட்டாயம் ஹதீஜா நாயகி இருப்பாங்க. அடுத்தது அபூபக்கர், அந்த 3 பேரோடு இருக்கிறார்கள். எனவே அந்த ஆரம்பத்தில் இஸ்லாத்தில் சேர்ந்து கொண்ட சிறப்பு ஹதீஜாவுக்கு இருக்குது. அந்த ஹதீஜா நாயகியை பொறுத்தவரையில அந்த கொள்கையை ஸ்தாபிப்பதில் பங்கெடுத்தாங்களே, நான் முன்னே சொன்ன மாதிரி நாங்க கிட்டத்தட்ட அனுபவப்பட்டிருப்போம். இந்த குர்ஆன் சுன்னா கொள்கையிலே அனுபவப்பட்டிருப்போம். ஆரம்பத்தில் எமது பிரதேசத்துல எங்களோட சூழல்ல தொடங்கும் பொழுது கொஞ்சம் பேர் முயற்சி பண்ணியிருப்பாங்க. அது சரி கஷ்டப்பட்டிருப்பாங்க, கடுமையா எதிர்க்கப்பட்டிருப்பாங்க. சில நேரத்துல அது குறவு வளர்ந்து பள்ளியெல்லாம் கட்டி இன்னைக்கு நிம்மதியா வந்து நாங்க பயம் பண்ணி கேட்டு நிகழ்ச்சிகள் செய்கிறோம், அவங்க இல்லாம இருப்பாங்க. இதுக்கு பின்ன எவ்வளவோ இது பலமாடி கட்டணம் உயர்த்தப்பட்டாலும் அல்லது இதை விட இன்னும் 1000 பேர் சேர்ந்தாலும் இந்த கொள்கையை சுதந்திரமாக எத்தனை பேர் அனுபவிச்சாலும் அந்த ஆரம்பத்தில் 2 கஷ்டப்பட்டிருப்பாங்களே, அவங்களோட பொறுமதி யாராலையும் அடைய முடியாது. அது ஒரு சிறப்பு தான். ஹதீஜாவுக்கு அந்த சிறப்பு அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தாங்க. உண்மையிலே ஹதீஜா நாயகியை பொறுத்தவரையில அவங்களுக்கு பல திறமைகள் இருந்துச்சு. அதுல ஒன்றுதான் அதாவது வெற்றிகரமான ஒரு வியாபாரியா இருந்தாங்க. வியாபாரத்தை நல்ல சக்சஸாக கவனமாக திட்டமிட்டு அதை லாபகரமாக நடத்துறதுக்குள்ள நல்ல புத்தி இருக்கு. ஹதீஜாவுடைய வாழ்க்கையில எங்களுக்குள்ள படிப்பினைகள் ஒன்று இஃபத்துங்கிற அந்த சொல்லுவாங்களே, அந்த மரியாதை, ஒழுக்கம், கௌரவம். ஜாகிலியா காலத்தில் கூட அந்த அளவு மோசமான காலத்தில் கூட ஹதீஜாவின் ஒழுக்கத்திலும் மரியாதையிலும் கை வைக்கிறதுக்கு யாருக்குமே ஒன்றும் இருக்கணும். ரசூலுல்லா ஆரம்ப கஷ்டமான காலத்தில் அந்த காலத்துல ஹதீஜாவோட தானே இருந்தாங்க. ரசூலுல்லா 40 வயசுல நபியா தெரிவு செய்யப்பட்டாங்க. நபியில 50 வயசுல ஹதீஜா நாயகி மௌத்தாகிறாங்க. இந்த 10 வருஷம் கடுமையான கஷ்டமான நபியின் எதிரிகள் எந்த குறை இருக்குன்னு பார்த்து கொண்டு தேடி தேடி இல்லாத குறைகளை எல்லாம் சொன்னாங்க நபிக்கு எதிராக. ஆனா அதில் யாருமே இவ்வளவு வியாபாரம் செஞ்சு பிசினஸ் எல்லாம் பண்ணி கொண்டிருந்த ஹதீஜா நாயகியோட ஒழுக்கத்தில் யாருமே கை வைக்கல. உதாரணமா ரசூலுல்லாவை பார்த்து யாரும் சொல்லல, உங்களோட ஹதீஜாட பழைய செய்தி எங்களுக்கு தெரியும், உங்களோட ஹதீஜா முந்தி இப்படி இருந்தா, உங்களோட ஹதீஜா அப்படி இருந்தன்னு சொல்றதுக்கு ஒரு குறையுமே இருக்கல. அந்த அளவு ஒழுக்கமாக இருக்கும். ஒழுக்கமாக இருந்தது மட்டுமல்ல, இயல்பாக நான் ஹதீஜா நாயகி வரலாற்றை வாசிச்சிருக்கிறேன். ஹதீஜா நாயகி வரலாறை பார்த்தா அவங்களுக்கு விளங்கும். இயல்பாக பெண்களிடம் இருக்கிற அந்த அவசர புத்தி அப்படின்னு இருக்குதானே, ஒன்று நினைக்க வேணாம், அவசர புத்தி ஒன்று இருக்கிறதானே, டக்குன்னு மிச்சம் ஆழமா சிந்திக்காம செயல்படுற பகுதி ஒன்று இருக்கிற பெண்களுக்கு என்னதான் படிச்சிருந்தாலும் சில நேரத்துல இருக்கிறது. ஹதீஜா நாயகி நல்ல புத்திசாலி. ஒரு சப்ஜெக்ட், ஒரு பிரச்சனைய நின்று நிதானிச்சு கவனமாக கையாளுவாங்க. அவங்களோட இதுல பார்த்தா நீங்க புதிரப்படுவீங்க. சில ஆண்கள் கூட அவ்வளவு தூரம் யோசிச்சு வேலை செய்ய மாட்டாங்கன்னு சொல்ற அளவுக்கு ஆழமான நல்ல புத்தி இருந்துச்சு, நல்ல ஒழுக்கம் இருந்துச்சு, நல்ல கெட்டித்தனம் இருந்துச்சு. விடயங்களை நின்று நிதானித்து செயல்படுற அந்த பக்குவம் ஹதீஜா நாயகிட்ட இருந்தது எங்களுக்கு பார்க்கலாம். அதுல ஒன்றுதான் அவங்க நல்ல வியாபாரி. எந்த அளவுனா மக்காவில் பிசினஸுக்கான பொருட்களை சேர்த்து கூலிக்கு ஆட்களை பிடித்து அவங்கள்ட்ட பொருட்களை கொடுத்து ஷாமுக்கு வியாபாரத்துக்கு அனுப்புவாங்க. அடுத்த நாடு மாதிரி, தூர தேசம், அடுத்த நாடு, அங்கக்கு ஆட்களை அனுப்பி அங்கிருந்து அவங்க வியாபாரம் செஞ்சு வந்த பிறகு கணக்கு வழக்கு பார்த்து மறுவா அடுத்த கரவனை அனுப்புறதுக்கு எல்லாம் பண்ணி பிசினஸ் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா அந்த ஹதீஜா நாயகி ஒரு பெரிய தொழில் அதிபர் என்றதுனால இன்றைக்கு எங்கட பெண்களை மாதிரி ஒப்பிட்டு பார்க்க போறதுதான் பிழை. ஹதீஜா நாயகி வாழ்க்கையில 2 துண்டு இருக்குது. அந்த 2 துண்டுல ஹதீஜா அப்படி இருந்தார்கள், நாங்களும் இப்படி சொல்றதுன்னா பிழை. ஒரேடியா சொல்லேறாங்க. ஹதீஜா வியாபாரம் செஞ்சாங்க தானே, நாங்க வியாபாரம் செஞ்சா என்ன பிழையா அப்படின்னு கேட்கறது, அதுல கொஞ்சம் கவனமா கேட்கணும். அடிப்படையில் சரி, ஆனால் இன்றைக்கு வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய பெண்கள் எல்லோருமே அன்றைய ஹதீஜாவை போல இல்லை. சில பெண்கள் கண்ட மாதிரி சுத்துறதும் போறதும் மாறதும் தனிய பயணம் பண்றதும் கடைகள்ல இருந்து கொண்டு ஆண்களோட பேசுற கதைக்கிற மாதிரி முறையில்லாத ஒழுக்கம் இல்லாத மார்க்க விதிகளுக்கு புறம்பா இருக்கிறதும் அப்படி மாதிரி ஹதீஜா வியாபாரம் செய்யல.
கதீஜா நாயகி வியாபாரம் செஞ்சாங்க, ஒரு பெண்ணுக்குள்ள மறைவுடன் அவளோட ஒழுக்கத்தை பேணி அவங்க இருந்து கொண்டு பிசினஸ்க்கு ஆட்கள் அனுப்பினான். எனவே கதீஜா நாயகி அந்த வியாபாரத்தை ஒரு பக்குவமான ஒழுக்கமான பெண்ணாக இருந்து தான் செஞ்சாங்க. சில பேர் சிலதுல இருந்து அந்த ஆதாரம் எடுக்கிறேன், நாங்க வியாபாரத்துக்கு போன பிள்ளையா கதீஜா செஞ்சிருக்கிறாங்களே, ரெண்டும் கொண்டல்ல ஒரே அடியா. கதீஜாவை போல் செஞ்சால் நல்லது. ஆனா கதீஜா செஞ்சதுனால நாம வியாபாரம் செய்யறோம்னு சொல்றவங்க எல்லாமே கதீஜா மாதிரி இருக்க முடியாது. கதீஜா அந்த அளவு பத்திரமா பக்குவமா இருந்து தான் வியாபாரம் செஞ்சாங்க. வியாபாரத்துக்கு யாரை தெரிவு செய்வது, யாருக்கிட்ட பிசினஸ் கொடுத்து அனுப்புறதுன்றதெல்லாம் கவனமா தான் தெரிவி. அந்த தெரிவில் ஒன்றுதானே அந்த 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 அவங்களோட அந்த புத்திசாலித்தனமான தெரிவில் கொண்டுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வியாபாரத்துக்கு அனுப்புறதுக்கு தெரிவு செஞ்சது. நான் பெண்ணுக்கு சொல்றேன், கதீஜா நாயகி அந்த இந்த தலைப்பை வைத்து பெண்ணியம் ஃபீமலிசம் சொல்லி ஒரு தலைப்பு சில பெண்கள் இருக்கிறாங்க, முற்போக்குத்தனமான சிந்தனை, எங்களுக்கும் விடுதலை, எங்களுக்கும் சமத்துவம் அப்படின்னு சொல்லி அந்த தந்த மறைவிலிருந்து ஒழுக்கத்திலிருந்து வெளியே வந்து ஆண்களுக்கு போட்டியாக வார என்று சொல்லி ஊரையை பழப்பி ஃபித்னா பண்ற மாதிரி உள்ள சிந்தனைகளுக்கெல்லாம் கதீஜாவை எடுக்க முடியாது. கதீஜா வியாபாரம் செய்தார்கள், அந்த பெண்ணுக்கே உள்ள ஒழுக்கத்துடன் மறைவுடன் அந்த கண்ணியத்துடன் அப்படித்தான் வியாபாரம் செஞ்சாங்க. கதீஜா நாயகியோட சிறப்புகள் நிறைய வந்திருக்குது ஹதீசுகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த பூமியில் வாழ்ந்த பெண்களில் மிகச்சிறந்தவர்களில் கதீஜா ஒரு பெண் என்றார். நாளைக்கு சுவர்க்கத்தில் இருக்கும் பெண்களிலும் மிகச் சிறந்தவர்கள் கதீஜா ஒரு பெண் என்று சொன்னார். ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு செய்தி சொன்னார். நான் நினைக்கிறேன் வேற யாருக்குமே கிடைக்காத ஒரு செய்தி கதீஜாவுக்கு அது கிடைச்சிச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் காண வந்தவர் சொன்னாரே, யார் சொல்லலாம், இப்ப கதீஜா வருவது, இப்ப கதீஜா வந்து கொண்டிருக்கிறது ஒரு ஒரு பாத்திரத்துல ஒரு இதுல உங்களுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்ட கதீஜா வாரது, இப்ப வருவது, கதீஜா வந்தால் நான் சலாம் சொல்லியதாகவும் அவளுடைய ரப்பு சலாம் சொன்னதாகவும் கதீஜாவுக்கு எத்தி வைங்காட்டார். ஆச்சரியமான ஒரு சிறப்பு தானே. நான் ஜிப்ரி மலக்குமார்களிலே மிகச் சிறந்தவன். சொல்றாரு, ஏண்ட சலாத்தையும் ரப்புடைய சலாத்தை அல்லாஹ் சலாம் சொன்னதாகவும் நீங்க கதீஜாவுக்கு சொல்லுங்க. அந்த ஒரு சிறப்பு அவ்வளவு கிடைத்தது கதீஜா செஞ்ச அந்த தியாகம் தானே. அதுக்கப்புறம் ஒரு அழகான செய்தி சொன்னாரு. இவ்வளவு கஷ்டப்பட்ட கதீஜா பெரிய பணக்காரி, பெரிய கௌரவமான பெண், யாருமே அவங்கள கண்ட மாதிரி பேசாத ஒரு ஆள். ஆனா கொள்கைக்காக சரியான கஷ்டப்பட்டாங்க. அந்த பட்ட கஷ்டம் இருக்குதே, அதுக்கு அல்லாஹ் கொடுத்த வெகுமதி ஆச்சரியம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க தானே சரியான தேஸ்வர், வபஷ்ஷிர்ஹா பிபைத்தின் ஃபில் ஜன்னத்தி மின் கஸப் லா ஸகப ஃபீஹி வலா நஸப். கதீஜா வந்தா சொல்லுங்க, ஒரு நல்ல செய்தி சொல்லுங்க, குட் நியூஸ் சொல்லுங்க, ஒரு சுப செய்தி சொல்லுங்க. என்ன தெரியுமா சுப செய்தி? கதீஜாவுக்கு விசேஷமாக சொர்க்கத்தில் ஒரு மாளிகை இருக்கு. கசம் கசம்புண்டா சும்மா இந்த கடவுளால இதுகளால இரும்பு கம்பியால அல்ல, முழுவதுமே ஒரு முத்து முத்து, பிரமாண்டமான பெரிய முத்து ஒன்று அப்படியே குடையப்பட்டு கொடைஞ்சு அது அப்படியே மாளிகையாக்கப்பட்டிருக்கு. சும்மா கற்பனை பண்ணுங்க. இன்னைக்கு நாங்க எவ்வளவு யோசிக்கிறோம், ஒரு பீச் ஓரத்துல ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு கண்ணாடி 4 பக்கத்துல போட்ட ஒரு 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 ரெஸ்டாரண்ட்ல உட்கார்றேன்னா அது தின்றதே ஒரு பெரிய பாக்கியம் மாதிரி நினைச்சு ஆனந்தமா அது சுகம் பண்ணி நினைக்கிறவே. நாளைக்கு சொர்க்கத்துல கதீஜாவுக்கு கிடைக்க போற மாளிகை ஒரு முத்து, பெரிய ஒரு முத்து அப்படியே குடையப்பட்டு அது அப்படியே மாளிகையா ஆக்கப்பட்டு கதீஜாவுக்கு விசேஷமாக இருக்கு. அந்த வீட்டுல ஜிப்ரீல் சொன்னார் சரியான ஹதீஸ், லா ஸஹப ஃபீஹி வலா நஸப். அந்த வீட்டுல டிஸ்டர்பன்ஸ் இல்ல, சத்தம் இல்ல, அந்த வீட்டுல கஷ்டம் இல்லை. இந்த மாளிகையில் கதீஜா ஆனந்தமாக நிம்மதியா இருப்பார். அதுல முதலாவது சத்தம் இல்லை, சத்தம் நாய்ஸுகள் டிஸ்டர்ப். இப்ப எங்களோட பெண்கள் எங்கள் சாதாரணமா அப்படித்தானே, விடிஞ்சா 5 மணி காட்டையும் வேலை, காலையில் ஆக்கினா அதை கழுவி வைக்கிறவரோ, பகலைக்கு சமைக்கிற மறுவாத கழுவி வைக்கிற இந்த வேலை இல்லாத நாளோடு வருமானு ஆசைப்படுற பெண்கள் தானே. அந்த சத்தம் இந்த சத்தம் அந்த டிஸ்டர்ப். கதீஜா நாயகி அது ஒரு ஏகாந்தமான ஆனந்தத்தில் இருக்கும் வீடு. அந்த வீட்டுல ஒரு டிஸ்டர்ப் இல்லை, ஒரு கஷ்டம் இல்லை. அவ்வளவு பெரிய ஒரு பரிசை அல்லாஹ் மறுமையில கதீஜாவுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்க வச்சிருக்கிறார். இந்த கதீஜா நாயகியோட சிறப்புல இன்னும் ஒன்றுதான்,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஜா நாயகியோட கடுமையான அன்பு வச்சிருந்தாங்க. அந்த அன்பு சும்மா ஆச்சரியமான ஒரு அன்பு. ரசூலுல்லாஹ்வே ஒரு முறை சொன்னாங்க, ருஸிக் கடுப்பாண்டாங்க, ஹதீஜாவின் மீது இருக்கிற அன்பு என்ற உள்ளத்துல போடப்பட்டிருக்குதுனாங்க. அது கலராதுனாங்க. அதுக்கு பின்னால் எத்தனை பெண் வந்தாலும் அந்த அன்புக்கு அவங்களுக்கு கண்புல இருக்கிற இடம் வேற யாருக்கும் கொடுக்க இயலாண்டாங்க. அந்த அன்பு வந்துட்டுட்டாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, முதிரிக்கா ஆயிஷா அவங்க நல்லா யங் தானே, கன்னி பெண்ணாக ரசூலா முடிச்சாங்க. அப்ப அவங்க கன்னி பெண், நல்லா இளம் பெண். ஹதீஜா நாயகி நபியை காணவே மூத்தவங்க, ஏற்கனவே 2 கல்யாணம் முடிச்ச விதவை. அப்ப ரசூல்லா அடிக்கொருக்கா ஹதீஜாவை பாராட்டணும். ஹதீஜா அப்படி, ஹதீஜா இப்படி, அப்படி இப்படின்ற ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஒரு நாள் எனக்கு அந்த ஹதீஜாவை பாராட்ட இயல்பாக பெண்களிடம் அப்படித்தானே, ஒரு மாப்பிள்ளை இன்னொரு மனைவியை பாராட்ட கொஞ்சம் ரோஷம் பாரு. ஹதீஜா நாயகி சொல்றாங்க, ஆயிஷா சொல்றாங்க, ஹதீஜா மீது ரோஷப்பட்டதை போல் நான் வேற எந்த பெண் மீதும் ரோஷப்படல. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் ஹதீஜாவை பாராட்டுறேன். நான் அவளை கண்டில்ல. ஹதீஜா நாயகி வாழ்ந்த காலத்துல நான் வாழல. ஆயிஷா சொல்றாங்க. அப்ப சொல்லப்பட ஆயிஷா நாயகி ஒரு நாள் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, என்ன நீங்க ஒரே ஹதீஜாவை பாராட்டுற, துனியாவால அவங்கள விட்ட வேற பொண்ணு இல்லையா, அவங்களுக்கு வேற பொம்பளை ஒன்று இருந்துச்சு அப்படியே கேட்டாங்க. ஒரு நாள் ஆயிஷா அப்படியே கேட்டாங்க, இந்த துனியாவால அவளை விட்டா வேற பொம்பளை இல்லையா, அவ்வளவு பாராட்டுறீங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஆயிஷா அப்படி சொல்லாதீங்க, ஏன்னா ஹதீஜா எனக்கு பண்ணியதை யாருமே எனக்கு பண்ணல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆமனத்துபி ஹீன கஃபரனி, என்னை நபி என்று மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்த நேரத்தில் அவள் நம்பினாள். என்னை ஆரம்பத்திலே அவள் என்னைய நம்பினாள். அரமணி அண்ணா, அவள்கிட்ட நல்ல செல்வம் இருந்துச்சு, யாருமே எனக்கு பணம் கொடுத்து உதவாத நேரத்தில் அவளோட பணத்தை எனக்கு முழுமையா எனக்கு தந்தாள். அவள் செலவழிக்க தந்தாள். எனக்கு அப்படி செஞ்சாள், இப்படி செஞ்சாள் ஒரு விஷயம் சொன்னாங்க. கோபாலனத்திலே எனக்கு புள்ளையும் பெற்று தந்தான்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வோட மனைவிமார்கள் இருக்கிறாங்களே, ரசூலுல்லாஹ் மொத்தமா மனைவின்னு முடிச்சது ஒரு 13 பேர் மட்டும் முடிச்சாங்க. அதுல 2 பேரோட கூடி வாழவே இல்லை, 11 பேரோட வாழ்ந்தாங்க. மௌத்தாகும் பொழுதே 9 மனைவிமார் உயிரோட இருந்தாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு. அந்த மனைவிமார்ல வேற யாருக்குமே நபிக்கு புள்ள கிடைக்கலையே, யாருக்குமே கிடைக்கல. நபியின் அந்த அடிமை பெண்ணாக நபியின் கூடி வாழ்ந்த அந்த பெண் மாரியா நாயகிக்கு மட்டும் ஒரு புள்ள கிடைச்ச. இப்ராஹிம் என்ற நபியிட இளைய மகன். நபியிட 7 பிள்ளைகள், மற்ற 6 பிள்ளைக்கும் உம்மா ஹதீஜா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹதீஜா எனக்கு இப்படி செஞ்சிருக்கிறா, எனக்கு பிள்ளையும் பெற்று தந்திருக்கிறா, என்னைய எல்லாருமே ஒதுக்க போல எனக்கு இடம் கொடுத்தா, என்னைய நம்பினால், அவளை சொத்தை எனக்காக கொள்கைக்காக செலவழிச்சாள்னா, அந்த பொதுவாக அந்த ஒரு யாருக்கு, ஆணுக்குத்தான் பெண்ணுக்கும் தான் சில முதல்களை மறக்க முடியாது. முதலாவது சந்திச்சது, முதலாவது பேசினது மாதிரி இந்த நபி முதலாவது கண்ட மனைவி ஹதீஜா தானே. அந்த மனைவி அப்படியே ஒரு நபிக்கே உசுறு மாதிரி இருந்த மனைவியா இருந்ததுனால நபி அதை மறக்கவே இல்லை. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, மதீனாவுக்கு வந்த பிறகு கூட ரசூலுல்லாஹ் ஏதாவது ஒட்டகம் மறுத்தா அந்த ஒட்டகத்திட இறைச்சில சில பங்குகளை ஹதீஜா நாயகிட கூட்டாளிமார தேடி அவங்க வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஹதீஜா நாயகிட காலத்துல வாழ்ந்தவங்க கூட்டாளி பொம்பளைகள் இருப்பாங்களே, அந்த பெண்களை தேடி அவங்களுக்கு அனுப்புவாங்க. ரசூலுல்லாஹ் அந்த அளவுக்கு அன்பாக ஹதீஜா நாயகி அவங்களோட இருந்திருக்கிறாங்க. அடுத்தது நபியோட மனைவிமார்கள்ல நபியுடன் நீண்ட காலம் மனைவியா வாழ்ந்தது ஹதீஜா ஒருத்திட்டாங்க. ரசூலுல்லாஹ் கிட்டத்தட்ட 25 வயசுல முடிக்கிறாங்க ஹதீஜா. நபியிட 50வது வயசுல ஹதீஜா மௌத்தாகிறாங்க. 25 வருஷம் நபியோட வாழ்ந்தாங்க. வேற எந்த மனைவியும் அந்த அளவு காலம் வாழல. அது இன்னொரு விசேஷம் ஒன்றிருக்கிறால், ஹதீஜாவுடன் வாழ்ந்த காலத்தில் நபி அவங்க வேறொரு கல்யாணம் முடிக்கல, வேற யாரையுமே முடிக்கலையே. ஹதீஜா ஒரு மனைவியோட மட்டும்தான் வாழ்ந்தாங்க அந்த 25 வருஷமாக. ஹதீஜா மௌத்தாவின குறவுதான் ரசூலுல்லாஹ் சௌதா நாயகியை முடிச்சாங்க, அதுக்கப்புறம் ஆயிஷாவை முடிச்சாங்க. அந்த சிறப்பெல்லாம் ஹதீஜா நாயகி அவங்களுக்கு இருக்குது. இந்த ஹதீஜா நாயகியை பொறுத்தவரையில நான் சொன்னேனே, அவங்களோட மரியாதை ஒழுக்கம் என்கிறது ஒரு பகுதி. இன்னொன்று அவங்களோட நல்ல புத்தி, பிரச்சனைகள் வரும்பொழுது கையாளுறதுல ஒரு ஆச்சரியமான ஒரு பெண். சாதாரணமா ஒரு இயல்பா பெண்கள்கிட்ட இல்லாத உண்டு. என்னண்டா அதுல ஒரு உதாரணம் சொல்லலாம். எப்படின்னால், ஹிரா குகையிலிருந்து ரசூலுல்லாஹ் வாராங்க, நடுங்கி கொண்டு போத்துக்க எனக்கு கூதல் மாதிரி நடுங்குது.
இந்த கழுத்து துள்ள இருக்கிற நரம்பெல்லாம் கடகடன் நடுக்குது ரசூலுல்லாஹ். ஹதீஸ்ல வருது தர்தாயிது ஃபராயிஸ் சொல்லி. போத்துக்கன்னு பயந்து கொண்டு வாரான். கதீஜா நாயகி கிட்ட வாரான். கதீஜா நாயகி போத்திட்டு கேட்கிறாங்க, என்ன நடந்தப்ப என்ன அப்படின்னு சொல்லி. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படிதான் இரவுல இப்படி வந்து எனக்கு பயமா இருக்குது, என்னமோ தெரியா அப்படி இப்படின்ற போல. அந்த நேரத்துல கதீஜா நாயகி அந்த நிலைமையை கையாண்டாங்களே, அது புதினம். எங்கட பொம்பளைகளா இருந்தா பொதுவா இந்த காலத்துல இயல்பாக மாப்பிள்ளை வந்து சொல்றாரு, இருட்டுல வரப்பட ரோட்ல ஒரு சத்தம் கேட்டப்பா என்னமோ தெரியா பேயோ தெரியாண்டா, இவங்க கன்ஃபார்மா இல்ல தெரியா இல்ல அது பேய் தான், நீங்க மறுவாந்த ரோட்ல போக வாடாண்டுவாங்க. சும்மா பயந்தவங்களை இன்னும் கொஞ்சம் பயம் காட்டுவாங்க. ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க பயமா இருக்குது. கதீஜா நாயகி உடனே 2 வேலை செஞ்சாங்க. இது ஆச்சரியமான வேலை. என்னண்டா சஹீஹ் புகார்ல முதலாவது ஹதீஸ் எனக்கு ஞாபகம் அதுல வருது. அதுல கதீஜா நாயகி முதலாவது வேலை செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்கன்னா ரசூலுல்லாஹ் கிட்ட சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு ஆபத்து நடக்காது, நீங்க பயப்படுவாங்க. உங்களுக்கு அல்லாஹ் ஒன்றும் ஆபத்து வைக்க மாட்டான், உங்களுக்கு அல்லாஹ்வால ஒரு நாளும் இழிவு வைக்க மாட்டான், அது நடக்காது அப்படின்னு ஆறுதல் சொன்னாங்க. இந்த ஆறுதல் சொல்ல போல நீங்க பயப்படுவானா, சில நோய் வந்தா சில பேருக்கு பயம் பாரு, அதோ இதோ கேன்சரோ அப்படின்ற போல நாங்க ஆரம்பத்துல ஒரு ஆறுதல் சொல்லுவோம், பயப்படாம அப்படி வந்து வராது, நீங்க நல்ல மனுஷன் அப்படி சொல்றதானே. அந்த ஆறுதல் சொல்ல போல சில காரணங்களை சொல்லும். உங்களுக்கு இப்படி வராது ஏன் தெரியுமா அப்படின்னு காரணங்களை சொல்றேன். கதீஜா நாயகி முதலாவது ஆறுதல் படுத்தினாங்க, நீங்க பயப்படவானா, உங்களுக்கு ஒண்ணும் நடக்காது, இப்படி நீங்க நினைக்கிற மாதிரி ஆபத்து இருக்காதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆபத்துகள் நடக்காது என்பதற்கு என்னென்ன காரணம்னு சொன்னாங்க. அழகான காரணம் கொண்டு சொன்னாங்க. இன்னக லதஸிலுர் ரஹிம வ தக்ஸிபுல் மஅதூம வ துஈனு அலா நவாஇபில் ஹக்கி வ தக்ரி தைஃப. சஹீஹ் புகாரி அப்படியே வருது அந்த காரணங்கள். அந்த கதீஜா நாயகி காரணங்களை சொன்னாங்க. அப்படித்தான் ஒருத்தர் பயந்தா அவரை நாங்க ஆறுதல் படுத்த போல அந்த சொல்ற ஆறுதலுக்கு நாங்க சில நியாயமான காரணங்களை சொன்னா அவரு கொஞ்சம் அமைதியாகும். அப்ப சொன்னாங்க ரசூலுல்லாஹ் பார்த்து, நீங்க குடும்பத்தோட சேர்ந்து நடக்கிற ஆள், உறவுகளை பகைக்கிற ஆள் அல்ல, இல்லாதவர்களுக்கு உதவுற மனுஷன், நீங்க விருந்தாளிகளை கவனிக்கிற ஆள், ஏதாவது நல்ல விடயங்கள்ல நியாயமான காரியங்கள்ல சிக்கல் வந்தா அந்த விஷயத்துல உதவுற ஆள். எனவே இவ்வளவு எல்லாம் நனவு செய்யறவங்களுக்கு இப்படி கெடுதி ஒன்று வராது, நீ பயப்படுவானோ, உங்களுக்கு உசுருக்கு ஆபத்தோ சைத்தானோ ஜின்னோ குழப்பம் வராது, ஏன்னா இவ்வளவு எல்லாம் நீங்க நல்லவு செய்யறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கொஞ்சம் ஆறுதல். அது பொதுவா அப்படித்தானே, இப்படியெல்லாம் நல்லவு செய்யறீங்க அவளுக்கு ஆபத்து வராது. ஆனா ஒன்று என்னதான் இருந்தாலும் ஒருத்தர் பயப்படுறாரு, கேன்சரோ அப்படியோ இப்படியோன்றாரு, அப்போ அவருக்கு ஒரு ஆறுதல் சொல்லி இல்ல உங்களுக்கு அப்படி வராதா இருக்கும், நீங்க நிறைய நல்லவு செய்யற மனுஷன் அப்படி இப்படின்னு சொன்னதுக்குன்னா அதை கன்ஃபார்மா அவருக்கு உறுதிப்படுத்த ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிக்கிட்டு போவாங்க. கதீஜா அடுத்த வேலையை செஞ்சா. அதுதான் கதீஜால பொத்தி. கதீஜா பார்த்தாங்க இப்ப மாப்பிள்ளை பயந்து இருக்கிறாரு, சத்துக்கு ஆறுதல் சொல்லியாச்சு, என்னத்தாருதாலும் இது ஒரு அனுபவம் உள்ள ஒருவர், நான் சும்மா பொம்பளை தானே, அனுபவம் உள்ள ஒருவரிடம் போய் இது என்னான்னு கேட்டு வெரிஃபை பண்ணணும். அதுக்கு டக்குன்னு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, வரக்கத்து முன்னு நௌஃபல் இருந்தாரு மக்காவுக்கு, கதீஜாவின் சொந்தக்காரர். அவர் வந்து ஜாஹிலியா காலத்திலே சத்திய மார்க்கத்தை எனக்கு டைம் போதா நான் முடிச்சுடுறேன் உங்களோட. அவர் ஜாஹிலியா காலத்திலேயே எல்லாரும் சிலை வணங்கி கொண்டு கண்ட மாதிரி இருக்கும் காலத்திலேயே இந்த வரக்கா இருக்கிறாரு. இந்த வரக்கா வந்து அந்த காலத்திலேயே இதுவெல்லாம் ஒரு மார்க்கமாக இருக்க முடியாது, சத்திய மார்க்கம் கொண்டு இருக்கும் தேட தொடங்கின ஒரு ஆள். அவர் தேட தொடங்கினவர் தேடி ஷாமுக்கே போனார், பலஸ்தீன் ஜோர்தான் பகுதிக்கே போனார். அங்க போய் அப்படி இப்படி அங்கெல்லாம் விசாரிச்சு அவர் கிறிஸ்தவத்தை தழுவி இருந்தார். அந்த நேரத்தில் கிறிஸ்தவம் ஓகே, ரசூலுல்லாஹ் நபியா வருவதற்கு முன்னாடி அவரே தௌராத் இருக்குது, இஞ்சில் இருக்குது, இதெல்லாம் படிச்சிருந்தார். அப்ப இந்த வேதம், நபிமார்கள், மறுமை, இந்த மாதிரி செய்திகள், வஹி வருவது, ஜிப்ரீல் வருவது மாதிரி செய்திகள் எல்லாம் அவருக்கு தெரியும். அப்ப வரக்கா ஒரு அறிவுள்ள ஒரு அனுபவம் உள்ள ஒரு ஆள். அப்ப டக்குன்னு கதீஜா நாய்க்கு பட்டுச்சு, யாருக்கு கூட்டிக்கிட்டு போவோம், அத கூட்டிக்கிட்டு போனாலும் சரியா பேசுறோடுவே, சும்மா துவா கட்டுறதுக்கும் ஓதி பாக்குற கண்ட மாதிரி மார்க்கத்தில் இல்லாத மாதிரி சாஸ்திரம் பாக்குற குறிபார்க்கிறோம். கதீஜா சரியான ஒரு ஆள்கிட்ட கூட்டிக்கிட்டு போனான். கதீஜா சரியான ஒரு ஆளை தெரிவு செஞ்சாங்க. இவர் சொல்றத பார்த்தா இந்த பிரச்சனைக்கு தெளிவு எடுக்கலும் வரக்காக்கிட்டேன். சரியான ஆளை தெரிவு செஞ்சாங்க. தெரிவு செஞ்சு ரசூலுல்லாஹ் கூட்டிக்கிட்டு போனாங்க. ரசூலுல்லாஹ் கூட்டிக்கிட்டு போயிட்டு நீங்க பார்க்கலாம், அத வரக்கா கிட்ட கொண்டு போயாச்சு. கொண்டு போறோம் கதீஜா வரக்கா கிட்ட, வரக்கா கதீஜாவுக்கு சொந்தம். கதீஜா வரக்கா கிட்ட சொல்றாங்க, இஸ்மாயில் இப்னு அஹீக்,
இவர் என்னமோ ஒன்று சொல்றாரு, அவர்கிட்ட கேளுங்க. அது சரிதானே? நான் கூட்டிக்கிட்டு போயிட்டு நோயா அல்லது பிரச்சனையா நான் சொல்வதை விட அந்த அவர் பிரச்சனைக்கு உள்ளவர் சொல்றது தானே தெளிவு. வரக்காட்டு சொல்றாங்க, இவர் என்னமோ நடந்ததா சொல்றாரு, அவர்கிட்ட கேளுங்க. வரக்கா கேட்கிறாரு, என்ன நடந்துச்சு உங்களுக்கு? அப்ப ரசூல்லா சொல்றாங்க, இப்படித்தான் ஹீராவுல இருந்தேன், ஒருத்தர் வந்தாரு, இப்படி சொன்னாருன்னு போலே வரக்கா சொல்றாரு, இன்னமும் நாமோஸ், உங்கள்கிட்ட வந்து இருக்கிறது ஜிப்ரீலுக்கு இன்னொரு பேர் இருக்குது, நாமோஸ். ஜிப்ரீல் என்று அந்த வகை கொண்டு வரும் மலக்குத்தான் உங்களிடம் வந்திருக்கிறார். மூசாவுக்கு வகையை கொண்டு வந்த அந்த மலக்கு உங்களிடம் வந்திருக்கிறார் அப்படி என்று சொல்றார். அப்பதான் ரசூல்லாவுக்கு உறுதியாக தெரியுது, அல்லாஹ் என்னை நபியாக தெரிவு செஞ்சிருக்கிறார். அப்ப ரசூல்லாவுக்கு அந்த இருந்த பயம் அப்படியே போச்சு. அப்பவே வரக்கா ரசூல்லாட்ட சொன்னா ஒரு செய்தி சொன்னார். அப்ப நபிக்கு சந்தோஷம் மாதிரி, மனசுல ஒரு சந்தோஷம் தானே, விளையாட்டு இல்ல, நபின்னு தெரிவு. அடுத்தது அல்லாஹ்வின் செய்திகளை மக்களுக்கு சொல்லும் தூதுவர் என்கிறது உலகத்தில் அதை விட பெரிய பதவி ஒன்று இல்லை, சிறப்பொண்டு இல்லை. ஆனா வரக்கா அதை சொல்லிட்டு ஒரு உண்மையை சொன்னார், உங்களுக்கு இந்த ஊர் மக்கள் உங்களை விரட்டும் பொழுது, இந்த ஊரிலிருந்து இந்த ஊர் மக்கள் உங்களை விரட்டும் பொழுது நான் உங்களோட இருந்து உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்து ஆதரவா இருக்க கிடைச்சா நல்லா இருக்கும் வரக்கா சொன்னார். அப்பவே சொன்னார். அப்ப ரசூல்லா ஆச்சரியமா கேட்டாங்க, அவங்க இந்த ஒரு மக்கள் என்னைய விரட்டுவாங்களான்னு கேட்டாங்க. மக்காவாசிகள் நபியை சாதிக்கு அமீன் அப்படியெல்லாம் பட்டம் வச்சு நல்ல மதிப்பா இருந்தாங்க நபியோட. நபி அந்த அளவு மதிப்பா இருந்தாரு. ரசூலுல்லாஹ் ஆச்சரியப்பட்டாங்க, நீங்க என்ன சொல்றீங்க, இந்த ஒரு மக்கள் என்னைய விரட்டுவாங்களா? அப்ப அவர் சொன்னாரு, நீங்கள் சுமந்திருக்கும் இந்த சத்தியத்தை கொண்டு வந்த எல்லோருமே எதிர்க்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த வரைக்கும் அவளை மதிச்ச இந்த மனுஷன் இந்த சத்தியத்தை சொல்ல போலாம எதிர்ப்பாங்க. ஹதீஜா நாயகி மிச்ச கவனவாத கையாண்டார். அது ஹதீஜாவுடைய அந்த அந்த புத்தி இருக்குதே, அந்த புத்தியின் நுணுக்கமான அறிவு. அதே நேரத்துல ஹதீஜா நாயகியின் தெரிவுகளும் நல்லா தான் இருந்துச்சு. ஹதீஜா நாயகின் அந்த தெரிவுகள் இருந்துச்சு, அது மிச்சம் நல்லா இருந்துச்சு. அதுல ஒண்ணுதான், தன்னை வியாபாரத்துக்கு யாரை அனுப்பினா நல்ல பிசினஸ்க்கு பொருள் எல்லாம் கொடுத்து அனுப்பணுமே, அங்க போயிட்டு நம்பிக்கையா வியாபாரம் செய்யணும், லாபங்களை நம்பிக்கையை எடுத்துக்கிட்டு வரணும். அப்புறம் ஹதீஜாவுக்கு கேள்விப்படுது, மக்காவில் முஹம்மது ஒரு ஆள் இருக்கிறார், ஒரு வாலிபர் இருக்கிறாரு, நல்ல மனுஷன் இருக்கிறாங்க, நம்பிக்கையான ஆள் இருக்கிறாங்க. அப்புறம் ரசூல்லா வந்து பிசினஸ்க்கு பேசி சாமான்களை கொடுத்து ஷாமுக்கு அனுப்புறாங்க. மைசரான்னு சொல்லி அவங்களோட அடிமையோட வேலைக்காரனோட அனுப்புறாங்க. அந்த பயணம் போய் ரசூல்லா திரும்பி வந்து பிசினஸ் பண்ணி லாபம் எல்லாம் கொண்டு கொடுக்குறாங்க. அப்ப இந்த மைசரா என்கிற அந்த அடிமை ஹதீஜா நாயகி கிட்ட, தங்க மேடம் இருக்கிற தங்க எஜமானி அவங்களுக்கிட்ட இந்த வியாபாரத்தை முடிச்செல்லாம் வந்த பிறகு பார்த்தா கை நிறைய லாபம், வளமையை விட லாபம். அந்த அடிமை ஹதீஜா நாயகி கிட்ட பாராட்டுறாங்க, இந்த முஹம்மது என்றவரோட போலுமே நல்ல மனுஷன், அப்படி மனுஷன், இப்படி மனுஷன், தகவான மனுஷன், அவர் அப்படி இப்படின்னு பாராட்டுறாங்க. அப்ப ஹதீஜா நாயகி யோசிக்கிறாங்க, ஹதீஜா நாயகியை பொண்ணெடுத்த மக்காவில் எல்லாருமே ரெடி மாதிரி, அந்த அளவுக்கு கௌரவமான பெண், அழகான பெண், பணமுள்ள பெண், பெரிய வியாபாரி, எல்லா சிரமம் உள்ள பெண், யாருமே ஹதீஜா நாயகியை பொன் கேட்டு வர தயாராகுவாங்க. ஆனா ஹதீஜா நாயகி மனசுல நினைக்கிறாங்க, இவ்வளவு நல்ல முடி சொல்றாங்களே, இப்படின்றாங்களே, இவரை நாம் முடிச்சா நல்ல வேண்டு யோசிக்கிறாங்க. டக்குன்னு அவங்க ஒருத்தர் மூலமாக, இன்னைக்கு தான் முக்கியமான பகுதி விளையக்கோங்க, ஒருவர் மூலமா இவங்களுக்கு மனசுல நினைக்குது, இவ்வளவு நல்ல மனுஷன்றாங்களே, அப்ப இவரை முடிச்சா நல்லமே அப்படின்னு. அதாவது எடுத்த முடிவுகளில் மிக சிறந்த முடிவு ஒன்றுதான் எடுத்தாங்க. அந்த முடிவு வியாபாரத்துக்கு ஒரு நல்லவரை தெரிவு செஞ்சாங்க. அது ஒரு முடிவு. தன் வாழ்க்கைக்கு துணைங்கிறதுல செஞ்ச முடிவு ஆச்சரியமானது. உலகில் மிகச் சிறந்தவருக்கே துணையாக போனாங்க பிற்காலத்தில். அப்ப இந்த ஹதீஜா இந்த மனசுல நினைக்குது, முடிச்சா நல்ல பண்றாங்க, நல்ல மனுஷன், ஒழுக்கம் எல்லாம் சொல்றாங்க அப்படின்ற போல அந்த மனதுல அப்படி ஒரு எண்ணம் வருவது கிடையாது. இதைத்தான் சில பேர் இந்த ஹதீஜா நாயகிட்ட இந்த கல்யாண விஷயத்துல சில பேர் பெடலா பெற்றுக் கொள்றாங்க. அதாவது ஹதீஜா தானே ஃபெஸ்ட்ல நினைச்சாங்க ரசூல்லாவை முடிக்கிறதுக்கு, அப்ப அவங்க தான் மெசேஜ அனுப்பி இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணினாங்க அப்படிங்கிறத வச்சு சில பேர் நினைக்கிறது. இன்றைக்கு நடக்கிற பல கூத்து இருக்குது, நான் விளங்கப்படுத்த தேவையில்ல உங்களுக்கு.
சில பெண்கள் சில ஆண்களை பண்றது, தொடர்பாகிறது, முறையில்லாத, ஒழுக்கம் இல்லாத, மார்க்கத்துக்கு முரணான முறையில தொடர்புகளை வைக்கிறது, சந்திக்கிறது, பேசுறது, இதெல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சு போட்டாங்கன்னு சொல்ல ஹதீஜா நாயகம் அப்படித்தானே. அவங்க ஒருத்தர் முடிக்க நினைச்சாங்க, அவங்க பேச சொன்னாங்க. ஆனா முடிக்க அவர்கள் விரும்பியது பிழை அல்ல. ஒரு பெண்ணை பொறுத்தவரையில ஒரு ஊர்ல ஒரு நல்ல மனுஷன் இருக்கிறேன்னு ஒரு பெண்ணுக்கு கேள்விப்படுது, ஒருத்தரை பத்தி தங்கமான மனுஷன், ஒழுக்கமானவர், பண்பானவர் அப்படின்னு கேள்விப்பட்டார். அவருக்கு நான் மனைவியாக இருந்தால் நல்லமே, அவர் என்னைய முடிச்சா நல்லமே என்று நினைப்பதில் பாவம் இல்லை. அடிப்படையில் அது குத்தம் இல்லை. எங்க தெரியுமா பிழை வருது? அந்த நினைவை நனவாக்குறது இருக்குது, அந்த அந்த எண்ணத்தை நிரூபணமாக்குறதுல கையாளுற முறையில் தான் பிரச்சனை இருக்குது. இல்லாட்ட ஒரு பொம்பளை பிள்ளைக்கு வீட்டுல கேள்விப்படுது, ஊரே பேசிக்கொள்றாங்க, பலரும் சொல்றாங்க ஒரு நல்ல ஒரு மனுஷன் இருக்கிறாரா, ஒழுக்கமான ஆள், பண்பான ஆளுண்டு, அடைய அவரை நான் முடிச்சா நல்லமே என்று நினைப்பது விலை அல்ல. ஆனால் அந்த நினைவை வெளிப்படுத்துறதுலதான் சிக்கல் இருக்குது. அதுக்கு அவருக்கு கலவுல கடிதம் எழுப்பி, அவருக்கு தொடர்பாகி, அவரை கலவுல சந்திச்சு, இன்னும் 10 ஜாதி பைத்தியங்கள் நிறைய இருக்குது என்று அதுகள் தான் பிழையாடு. மற்றபடி அவளுக்கு என்ன செய்யலாம்டா, உதாரணமா பாப்பா கிட்ட சொல்லு, அடிப்படையில சொல்லலாம், அல்லது உமா கிட்ட சொல்லலாம். இப்படி ஒரு ஆளை பத்தி எல்லாரும் பேசுறாங்களே, அவரை ஏழும்னா எனக்கு கல்யாணம் பேசித்தான் கேட்ட மாதிரி. அவர் முறையாக ஒழுக்கங்களுக்கு புறம்பில்லாமல், மார்க்கத்துக்கு புறம்பில்லாமல் அவர் முறையாக வந்து கல்யாணம் பேசி எடுக்கிறதா, அது பிரச்சனையே இல்லை. இது இன்றைக்கு நடக்கிற கூத்துக்களான அந்த ஆண் பெண் தொடர்புக்கு உள்ளதல்ல. நான் சொல்றது உங்களுக்கு நல்லா விளங்கும் நான் நினைக்கிறேன். ஹதீஜா நாயகி என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க மனசுல நினைக்குது, எனக்கு இவரை முடிச்சா நல்லவன். நான் ஹதீஜாவை முடிக்க நிறைய பேர் இருக்கிறாங்க ரெடி. ஆனா ஹதீஜா தெரிவு செஞ்சார்கள் முஹம்மதை. உடனே ஒரு ஆள் மூலமாக ரசூலுல்லாஹ்வுக்கு மெசேஜ் கொடுக்கறாங்க, உங்களுக்கு என்னைய கல்யாணம் முடிக்கிற எண்ணம் இருந்தால் நீங்க என்னைய அவங்களோட குடும்பத்தோட வந்து பேசி என்னைய பொன் கேட்டு முடிங்க, இன்னும் இதுதான் சரி. ரசூலுல்லாஹ்வுக்கு மெசேஜ் போகுது. ஹதீஜா நாயகி ஒரு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மூலமா செய்தியை கொடுக்கறாங்க, இப்படி ஒரு யோசனை இருக்குது, அடுத்த கட்டத்தை நீங்க பாருங்க முறையா. ரசூலுல்லாஹ் தண்ட அபூ தாலிப் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு பொறுப்பா இருந்தாரு, பெரியப்பா, அவரோட சாச்சா ஹம்சா இருந்தாரு. அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்படித்தான் ஹதீஜா திருமணம் முடிக்கிற ஒரு எண்ணம் இருக்குது போல. அவங்க பொன் கேட்டு வந்தாங்க, வரலாறு பார்க்கலாம். வந்து ஹுவைலித் ஹதீஜாட வாப்பா கிட்ட வந்து அவங்க முறையாக நபியின் தரப்பால் வந்து அவங்க பொன் கேட்டு ஹுவைலித் விருப்பப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஹதீஜா முடிச்சு கொடுத்தப்பட்டாங்க. எனவே இது ஒரு அந்த ஹதீஜாவின் தூர நோக்குள்ள முடிவுகள் உண்டு. இதையும் இன்றைக்கு நடக்கிற பிழையான அந்த இதுகளுக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தப்படுத்த. இன்றைக்கு நடக்கிற இந்த ஒழுக்கக்கேடுகள், மார்க்கத்துக்கு முரண்கள், இன்னும் 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 எத்தனையோ மாறி ஒன்றுமே அதுல இல்லை. காரணம், இது நபி சும்மா இல்ல. இதுல மாப்பிள்ளையா தெரிவு செய்யப்பட்டவர் நபி. அவர் வந்து விசேஷமானவர், எல்லாத்திலும் முழுமையான ஒருவர். அவருக்குரிய ஒரு ஒழுக்க குறைவுக்கு போயிருக்க வாய்ப்பில்லை. மறுபக்கத்துல ஹதீஜா ஒழுக்கத்துக்கும் தூய்மைக்கும் அந்த காலத்திலே பேர் பெற்ற ஒரு பெண். எனவே இது முறையான ஒரு தெரிவு. அதன் பின்னால் அந்த திருமணத்துடைய பேச்சுவார்த்தை எல்லாம் முறையா இன்னைக்கு நாம பண்ற மாதிரி இருக்க, முறையா பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு பொண்ணு கேட்டு அப்படி மாதிரி முடிச்சாங்க. சரி, ஹதீஜா நாயகியை பொறுத்தவரையில நான் கொஞ்சம் இருக்கிறத முடிச்சுட்டே போறேன் உங்களோட. ஹதீஜா நாயகி கொள்கைக்கு நிறைய கஷ்டப்பட்டாங்க. எந்த அளவுனா, நீங்க சீராவில் ஒரு கட்டம் சில பேர் படிச்சிருப்பீங்க. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கடுமையா எதிர்த்தாங்களே பக்கத்து முஸ்லிம்கள், அவங்களுக்கு சரியான மாதிரி வெறுப்பு தானே, நபியில் இந்த தவாவை நிப்பாட்டணும். அப்ப அவங்களுக்கு அந்த ஆத்திரத்தில் நபிக்கு எத்தனையோ தொந்தரவு செஞ்சாங்க. ஆனா நபிய கொலை செஞ்சு அவரை கொல்றதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை. காரணம் என்னன்னா, பிலாலை கொள்ளலாம், பிலாலுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை, பிலாலை கொண்டா கேட்க ஆள் இல்லை. நபியின் மீது கை வைத்தால் அவனோட குடும்பம் பெரிய குடும்பம் மக்காவில். அப்ப அவங்க நபியை கொண்டால் இவங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சிடும் முஸ்லிம்களுக்கு. ஆனா பிரச்சனை மறுபக்கத்துல ஒரு வினாண்டால் நபியோட பெரிய குடும்பம் கொலைக்கு பழி கேட்டு கொண்டவங்களோட சண்டைக்கு வருவாங்க. மக்காவில் பெரிய யுத்தமே வரும். நபியோட குடும்பம் பெரிய குடும்பம், கௌரவமான பெரிய குடும்பம். குறைசிகள் பார்த்தாம இது இவரை நிப்பாட்டுக்குள்ள வாக்கே இல்லை. கடைசியா ஒரு முடிவு ஒன்று எடுத்தாங்க. அது பெரிய சம்பவம் நான் சொல்றேன். நபியையும் நபியின் குடும்பத்தையும் மக்காவில் ஒதுக்கினாங்க, ஊரோட்டு விளக்கினாங்க. அதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நுபுவத்து 7ஆம் ஆண்டிலிருந்தே, நுபுவத்தை நபியா வந்து 7ஆம் ஆண்டிலிருந்தே நுபுவத்து 10ஆம் ஆண்டு வரைக்கும் தொடர்ந்து 3 வருஷம்
மக்காவில் இருக்கும் முஷ்ரிக்குகள் அபூஜகள் உட்பட எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணி பேசி அதை எழுதி அதன் மூலம் அவங்க ஒரு முடிவொன்று எடுத்தாங்க. முஹம்மதுக்கு நாங்க பொறுப்பில்ல, முஹம்மது வேண்டியது செய்யுங்க, நீங்க கொண்டாலும் நாங்க கேட்க மாட்டோம். அவங்க குடும்பம் அவரை கை கழுவணும், அவரை உடவும். அப்படி உடாட்டி அவரையும் அவருடைய குடும்பத்தையும் நாங்க ஊர்ல எந்த ஒரு நல்ல காரியத்துக்கோ பொது இதுக்கோ சேர்க்கிறது இல்லை. அப்படி ஒதுக்கினாங்க, ஊரிலே ஒதுக்கினாங்க. தெரியுமா ஆச்சரியம் என்னடா அறிவிச்சாங்க. நீங்க வேணா அப்ப அவங்களுக்கு லேசே, அவங்க நபியோட குடும்பம் பொறுப்பில்லைன்னு சொன்ன பிறகு நபியை கொண்டா யாரும் நியமம் கேட்டு வரமாட்டாங்க, பழி தீர்க்க வரமாட்டாங்க. அதனாலதான் சொன்னாங்க, முஹம்மதை விட்டும் நீங்க ஒன்றில் விலகுங்க, முஹம்மதை நீங்க வெளியே போடுங்க குடும்பத்தில இருந்து, நாங்க அவரை பார்த்துக் கொள்றோம். அல்லது முஹம்மதை வெளியே போடலான்னா அவரையும் உங்களையும் சேர்த்து நாங்க ஒதுக்குவோம் அப்படின்னு ஒதுக்கினாங்க. சும்மா இல்ல, 3 வருஷமாக எந்த ஒரு கல்யாண பேச்சுவார்த்தை தொடர்பு மாப்பிள்ள எடுக்கிறோம் இல்ல, பொன் கொடுக்கிறோம் இல்ல. அவங்களோட கடையில போய் சாமான் கேட்டா இவங்களோட குடும்பத்துக்கு யாருக்குமே சாமான் கொடுக்கிறோம் இல்ல, இவங்க அவங்களுக்கு சாமான் விற்கிறோம் இல்ல. மக்காவுக்கு யாராவது வியாபாரிகள் வந்தா அந்த வியாபாரிகள்ட்ட இவங்க போய் சாமான் வாங்க போனா அதுக்கு முதவே அவங்க எல்லாத்தையும் வாங்க விட்டுறல. இப்படி நெருக்கடி. அப்ப கௌரவமாக வாழ்ந்த பெரிய ஒரு குடும்பத்துக்கு இப்படி ஒரு நிலைமை, ஒரு நெருக்கடி கொடுத்தாங்க. நெருக்கடி கூட கூட இந்த முஹம்மதாவுக்கான எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம்னு சில நேரம் குடும்பம் அவரை உடையலும் எதிர்பார்த்தாங்க. ஆனா நபீட குடும்பத்தார்கள் எல்லாருமே, அதுல மூமின்கள், காபிர்கள், கொள்கையில சேர்ந்தவங்க சேராதவங்க எல்லாரும் நபீட பக்கம் நின்றுட்டாங்க. கொடுக்க மாட்டோம் அபூலகபை தவிர. இது சஹாபாக்களுக்கு நடந்த சோதனை அல்ல. சில பேர் அந்த தவறா விளக்குறது. சஹாபாக்களுக்கு அபூபக்கர் அவங்க மாதிரி ஆக்களுக்கு நபியின் குடும்பத்துக்கு, ரத்தத்துக்கு, குடும்பத்துக்கு நடந்த சோதனை. ஆனா எல்லாரும் நின்றாங்க ரசூலோட பக்கம். அப்ப நபி வாழ்ந்த ஏரியாவில் அவர்கள் அப்படியே முடக்கப்பட்டார்கள். நாள் போக போக பசி, தின்றதுக்கு ஒன்றும் இல்ல. பிள்ளைகள் ராமாவினா கதற சத்தம். ஊர்லயே சிறப்பா வாழ்ந்த ஒரு கூட்டம். இதுல என்ன விசேஷம்னால், இந்த ஹதீஜா இருக்கிறாங்களே, பெரிய குலத்து பெண், நல்ல வசதியான பெண், மிச்சம் கௌரவமா இருந்தவங்க. அவங்களுக்கும் இப்படி ஒரு நிலைமை, மாப்பிள்ளைக்காக. அவங்களுக்கும் இப்படி ஒரு நிலைமை, மாப்பிள்ளைக்காக. இப்ப அவங்களுக்கும் திண்ணை இல்ல, ஊர்ல யாரும் பேசுறாங்கல்ல, கதைக்கிறாங்கல்ல, தொடர்பு கொள்றாங்கல்ல. ஊரை ஒதுக்கினா அந்த அவமானம் தாங்க இல்லாது, அது பெரிய தண்டனை. ஆனா ஹதீஜா அந்த தண்டனையில மாப்பிள்ளையோட இருந்தாங்க, கொள்கைக்காக இருந்தாங்க. அதுலயும் ஹதீஜா சரியான புத்திசாலி. ஹதீஜா பார்த்தாங்க, வெளியில பிசினஸ் ஒண்ணும் சாம வாங்கவும் மேல, கடைக்கு போகவும் மேல, பசி தாங்குதில்ல, பிள்ளைகள் அழுவுது. அப்ப ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ஒரு சஹாபி வருவார், நீங்க பார்க்கலாம் ஹதீஸ் ரிவாயத்துல. அவர் ஹதீஜால சொந்தம், ஆனா அவர் மறுபக்கம். ஆனா எதிர்ப்பு இல்லை. அவரோட ரகசியமா அவருக்கு ஆள் அனுப்பி தொடர்பாகி ராவு நேரத்துல ரகசியமா யாருக்கும் தெரியாம சாப்பாட்டு சாமான் கொஞ்சம் கொஞ்சம் அனுப்பிச்சாங்க ஹதீஜா நாயகி. அந்த பிரச்சனையில அந்த கஷ்டத்தை கொஞ்சம் குறைக்கிறது. ஆனா அந்த பிரச்சனையில ஹதீஜா நாயகி ரசூலுல்லாவோட இருந்தா. அதனால தானே அந்த பொதுவா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அவர் ஒரு செய்தி ஒன்று சொல்லுவாங்க, அரபுல இப்படி சொல்றாங்க, வரா அக்குள் நீரதுகளின் நாட்டிலில் ஹதீஜத்தும். வாழ்க்கையில் வெற்றி பெற்ற சக்சஸாவின் ஒவ்வொரு ஆண்டுக்கு பின்னாலும் ஒரு ஹதீஜா இருப்பாள், இருக்கணும். ஒவ்வொரு வெற்றி பெறும் ஆண்டுக்கு பின்னால் ஒரு ஹதீஜா இருப்பாள். என்னடா அந்த பெரிய நபி சாதிச்சது சாதாரண வேலை அல்ல, சத்தியத்தை ஸ்திரப்ப. அதுல ரசூலோட பெண்ணுக்கு ஹதீஜா இருந்தாங்க தானே, என்ன ஏழுமோ அவ்வளவையும் செஞ்சாங்க தானே, எல்லாத்தையுமே செஞ்சாங்க. ஊர்ல வெளியே போனா கடுமையான எதிர்ப்பு. ஆனா நபீட மேல கை வைத்து கொள்ளாமல் இருக்க அபூ தாலிபுடைய கௌரவம் உதவிச்சு. ஆனா அபூ தாலிபு இஸ்லாத்துக்கு வரல, பெரியப்பா. அபூ தாலிபுடைய முகத்துக்கு ரசூலுல்லாஹ் கொஞ்சம் விட்டு வச்சாங்க. வெளியே போனால் அபூ தாலிபுடைய ஒரு செல்வாக்கு உதவிச்சு. எந்த ஒரு மாப்பிள்ளையும் அவர் சத்தியத்துக்கு பாடுபடும் பொழுது ஊரில் எவ்வளவுதான் அவருக்கு அவமானம், அது இது அப்படி ஒடுக்கிறது அப்படியெல்லாம் நடந்தாலும் வீட்டுக்கு வந்த ஆறுதல் சொல்லி அவரை உற்சாகப்படுத்த ஒரு மனைவி இருந்தால் அவர் எந்த கஷ்டத்தையும் அவர் தாங்குவார். அவருக்கு வீட்டுக்கு வந்தவர் அந்த மனைவிட பராமரிப்பு, அவருடைய உற்சாக வார்த்தை, அவர் கொடுக்கிற ஆறுதல்கள் அந்த எல்லா கஷ்டத்தையும் மறக்க வைக்கும். உண்மையிலேயே ஹதீஜா அப்படித்தான் இருந்தாங்க. ஊரே எதிர்த்தது ரசூலுல்லாஹ், நான் வீட்டுக்கு வந்தா ரசூலுல்லாஹ் பயப்பட வேணாம், நீங்க யோசிக்க வேணாம், அல்லாஹ் உங்களுக்கு உதவுவான், நானும் உங்களோட இருக்கிறேன் அப்படின்னு இருந்தாங்க. அதனாலதான் சொல்லுவாங்க, வெற்றி பெறும் ஆண்கள் ஒவ்வொருவருக்கு பின்னால் ஒரு ஹதீஜா இருப்பாங்க. அன்றைக்கு நம்பிக்கை இருந்தாங்க. காபா கிட்ட ஒருத்தர் சொல்றாரு, காபா கிட்ட தொழுகை கடமையாக்கப்பட முன்னாலும் ரசூலுல்லாஹ் தொழுவாங்க. நான் கண்டேன், அவரே சொல்றார், நான் கண்டேன்
காபா கிட்ட ரசூல்லா தொழுவாங்க, ஹதீஜா தொழுவது. மூணாவது ஒத்தருமே இல்லை, ஒத்தருமே இல்லை. அப்படி ஒரு கரீபுன்னு சொல்லுவோமே, அப்படி பலம் குறைந்த ஆள் குறைந்த சந்தர்ப்பத்தில் தன்னை மாப்பிள்ளையோட கொள்கைக்காக நீண்டாங்க ஹதீஜா நாயகி. அடுத்தது ஹதீஜா நாயகியின் மௌத்து ரசூல்லாவை நியாயமா கவலைப்படுத்துச்சு. எந்த அளவுடா, நுபுவத்து 10ஆம் ஆண்டு ஹதீஜா மௌத்தா ஆறாங்க ரமதான் மாசம். அதே வருஷம் அபூ தாலிபும் மௌத்தா ஆறாங்க. வரலாற்று ஆசிரியர்கள் அந்த வருஷத்துக்கு சொல்ற பேர் ஆமுல் ஹுஸ்ன். கவலை என் வருடம், கவலை என் வருடம். சரியான கவலைப்பட்டாங்க. வெளியில போனா எதிர்ப்புகள் குறையறதுக்கு ஒரு விதத்தில் அபூ தாலிபுடைய ஆதரவு. இப்ப அபூ தாலிப் மௌத்தாவினார். வீட்டுக்கு வந்த ஆறுதல் சொல்றதுக்கு ஹதீஜா இருந்தால் ஹதீஜாவும் போட்டு ரசூலுல்லாஹ் சரியான கவலைப்பட்டாங்க அந்த வருஷத்துல. ஹதீஜா நாயகியை பொறுத்தவரையில தண்ட அந்த குடும்ப விஷயத்துல கூட கொள்கைக்கு அப்படி ஒரு அர்ப்பணம் பண்ணினாங்க. அவங்க ஒரு மக்காவில் பெரிய குடும்பம், கௌரவமான குடும்பம். ஆனா அவங்க பெத்த பிள்ளைகள் ஒரு புள்ளதான் ருக்கையா நாயகி. அவங்க தான் எல்லா பிள்ளையும் சொல்ல பெத்தது. ருக்கையா நாயகி இஸ்லாத்தை தழுவியதன் பின்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வரலாறு. இந்த ஹிஜ்ரத் என்பதில் நாங்க நிறைய தெரிஞ்சிருக்கிற ஹிஜ்ரத் மக்காவில இருந்து மதீனா தானே. அதுக்கு முன்னால மக்காவில இருந்து எத்தியோப்பியாவுக்கு போனாங்க. இங்க தாங்கலாம், மக்காவில் கிறிஸ்தன் தாங்கலாம். எத்தியோப்பியாவுக்கு போனாங்க, கடல் கடந்து போனாங்க எத்தியோப்பியாவுக்கு. அந்த எத்தியோப்பியாவுக்கு இங்க இருக்க கஷ்டம், ஊர்ல சரியான தொல்லைன்னு போனவங்கள் ஒருத்தர் தான் ருக்கையா நாயகி, ரசூலுல்லாஹ் மகள், ஹதீஜாவோட மகள். அது ஹதீஜா அவ்வளவு செல்வமான சீமாட்டி. அவங்க அந்த பெத்த மகளையே கொள்கைக்காக ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போறதையே பொறுத்தாங்க. கொள்கைக்கு அந்த தன் பெத்த பிள்ளையின் சோதனையை பொறுத்தாங்க. அதை விட பொறுத்தாங்க எப்படி தெரியுமா? ரசூலுல்லாஹ்வோட மகள்மார் 2 பேத்துக்கு அபூ லஹப் இருக்கிறானே, ரசூலுல்லாஹ்வோட சாச்சா, குர்ஆனிலே சபிக்கப்பட்டவன், கட்டுமையான எதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு. அபூ லஹப்னு 2 மகனுக்கு இந்த ரசூலுல்லாஹ்வோட 2 மகளை கல்யாணம் பேசி வச்சிருந்தேன். கல்யாணம் பேசி கிட்டத்தட்ட ஒப்பந்தமும் பண்ணி இருந்தேன். கூடி மட்டும் தான் வாழல, சொந்தம் தானே, நிறைய குடும்பம். இந்த கல்யாணம் பேசி வச்சிருந்த நேரத்துல தப்பத்தியதா சூரத் இறங்குது. அபூ லஹபுக்கு சாபம் பண்ணிய சூரத் இறங்குது. அந்த சூரத்தை இறங்கினா அபூ லஹபுக்கும் அவனோட பொஞ்சாதிக்கும் சரியான ஆத்திரம். அந்த சூரத்துல மாப்பிள்ளை பொஞ்சாதி 2 பேரையும் தான் அல்லாஹ் தஆலா சபிக்கிறார் கிட்டத்தட்ட. அப்ப அந்த நேரம் அபூ லஹபும் பொஞ்சாதியும் சேர்ந்து மஹம்மார் 2 பேரையும் கூப்பிட்டு சென்ன முஹம்மது 2 மகளையும் தலாக்கு சொல்லு. அது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி தாங்க. பிள்ளைகளுக்கு என்னதான் இருந்தாலும் கொள்கைகளுக்கு அப்பால் ஒரு நல்ல குடும்பத்து சம்மந்தம். அபூ லஹப் எல்லாம் குறைசி குலம், நெருங்கின உறவு. பொம்பளை புள்ள 2க்கு கல்யாணம் பேசி எல்லாம் தீர்த்து வச்சிருக்கு. அந்த நேரத்துல அவங்க பிடிக்கிறாங்க, இப்ப மாப்பிள்ளை விட்டாக்கள் பிடிக்கிறாங்க, இந்த பிள்ளைகளை தலாக்கு சொல்லு. அப்புறம் உம்மா என்கிற அமைப்பில் எவ்வளவு கஷ்டம்ன்றது இருக்கு மனசு கடை புள்ளட வாழ்க்கை. அதுவும் ஆனா ஹதீஜா நாயகி பொறுத்தாங்க, அவனுக்கு தலாக் சொன்னான். அதுக்கு பிறகுதான் ருக்கையாவை எல்லாத்தையும் உஸ்மான் முடிச்சாங்க. இப்படி அவங்களுக்கு நிறைய ஹதீஜா நாயகி ஒரு ஆச்சரியமான ஒரு பெண். பொதுவாகவே ஹதீஜத்துல் குப்ரான்னு சொல்லுவாங்க. அப்படி குப்ரா பட்டம் கொண்டு காலத்துல சாப காலத்துல கொடுத்தத விலங்கல்ல. ஆனால் ஒழுக்கத்துக்கு, கௌரவத்துக்கு, நல்ல புத்திக்கு, நிதானத்துக்கு, ஆழமான ஈமானுக்கு, ஆக முக்கியமாக அந்த ஈமானுக்கான அர்ப்பணத்துக்கு எதையுமே இழக்க தயாருங்கிற அந்த இதுல ஹதீஜா நாயகி ஒரு ஆச்சரியமான பெண். அல்லாஹ் அவங்க அவ்வளவு தியாகம் பண்ணினதுக்கு அல்லாஹ் அவங்களுக்கு அவ்வளவு சிறப்பை கொடுத்திருக்கிறான். இந்த படிப்பினைகளை நாங்கள் பெறுவோம். இதோட நான் முடிச்சு கொள்றேன். ஒரு நேரம் கொஞ்சம் கூட பேச தெரியாது. சுப்ஹானல்லாஹ்.